ஹலோ இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் பற்றி பேச போகிறோம். அண்ட் எனிவேஸ் இன்னைக்கு ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த நியூ ஃபினான்ஷியல் இயர். எல்லாருமே நல்லா படியாக ஹெல்த்தியாக இந்த ஃபினான்ஷியல் இயர் நல்லா போட்டோம். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக். இந்த பாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் நிறைய பேர் எனக்கு என்னை கூப்பிட்டு சொல்யூஷனுக்காக கேட்டிருக்காங்க. பட் ஒரு 30% ஆஃப் த கிளைண்ட்ஸ் மோஸ்ட்லி எங்கேருந்து வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பெரிய கிரைசிஸ்லேருந்து அதுலேருந்து வெளியில வரணுக்காக என்னோட சொல்யூஷன், என்னோட கன்சல்டேஷன் கேட்குறாங்க. ஸோ நான் அதுக்காக ஒரு வீடியோ நான் போடணும்னு நினைக்கிறேன். இந்த இந்த சப்ஜெக்ட் ஒரு ரிஸ்க் மிட்டிகேஷன் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். இந்த ரிஸ்க் பத்தி நம்ம ஒரு சின்ன யாருமே ரிஸ்க் பத்தி அவங்க பேசவே மாட்டாங்க. ப்ராஃபிட் பத்தி தான் பேசுறாங்க, ரிட்டர்ன்ஸ் பத்தி பேசுறாங்க. பட் ரிஸ்க் பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஸோ ரிஸ்க் உங்களோட வருங்கால ஜென்ரேஷன் வெல்த்தியா இருக்க போதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ரிஸ்க் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஃபேக்டரா. ரிஸ்க் யார் இந்த டம் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்களோ மோஸ்ட்லி அவங்க மணி லூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு கிரைசிஸ்க்கு போக மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி காசு பண்றது முக்கியம் கிடையாது, அந்த காசை லூஸ் பண்ணாம இருக்கணும். அதுதான் முக்கியமான லெசன் நம்ம லைஃப்ல. காசு நம்ம லூஸ் பண்ணாம இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா வெல்த் நம்ம தேடி வரும். அது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு அதுல. ஸோ இப்போ நம்ம ரிஸ்க் பத்தி என்ன டம் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு இப்போ பார்ப்போம். வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ரிஸ்க் அசஸ்மெண்ட் டம் ரூல்ஸ்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ 2% ரூல்னு சொல்லுவாங்க. 2% ரூல்னா என்னன்னா, உங்களோட டோட்டல் அசெட்ல இப்போ உங்களோட சொத்து எல்லாமே சேர்த்து, இப்போ லெட்ஸே ஒரு 1 crore உங்களுக்கு ஒரு அசெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே சேர்த்து உங்களோட கோல்டு, உங்களோட டெட் ஃபண்ட்ஸ், உங்களோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே சேர்த்து 1 crore ஒர்த்துனீங்கன்னா, அதுல 2 lakhs ஒரு பர்டிகுலர் வெஞ்சருக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றது இல்ல ரிஸ்க் எடுக்கிறது. டோட்டலா அந்த 2 lakhs இட்ஸ் டினோட்டபிள். இட்ஸ் பேசிக்லி நீங்க அதை செய்யலாம், அதுல தப்பே கிடையாது. ஸோ 2% கேபிட்டல் இம்ப்ளிமெண்ட் பண்ணி 2% ரிஸ்க் எடுக்கிறது ஒரு டம் ரூல் ஆக்சுவலி. ஸோ இந்த 2% விட்டுட்டு நீங்க 10 lakh rupees நீங்க சப்போஸ் 10% நீங்க ரிஸ்க் பண்றீங்கன்னா, நீங்க ஒரே ஷாட்ல 10% உங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 10 லட்சம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10 லட்சம் உங்களுக்கு போச்சுன்னா யூ வில் கம் பேக் டு 90 lakh rupees. ஓகே, உங்களுக்கு 1 கோடி அசெட் இருக்குன்னா 90 lakh rupeesக்கு நீங்க வந்துடுவீங்க. ஆனா அதே 10 லட்ச ரூபாவை நீங்க ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க 10% கிடையாது, அதோட அதுக்கு மேல ஒரு 12 to 13% ஏர்ன் பண்ணாதான் உங்களுக்கு திருப்பி அந்த 10 லட்ச ரூபா கிடைக்கும், அந்த 90 lakhs கேபிட்டலை வச்சு. ஸோ 2% ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எந்த வெஞ்சருக்கு நீங்க போறதா இருந்தாலும் மோஸ்ட்லி நீங்க கடன் வாங்கக்கூடாது ஃபர்ஸ்ட். அந்த கடன் வாங்காம நீங்க உங்க அசெட்ல இருந்து 2% நீங்க அலிகேட் பண்றீங்கன்னா நீங்க ரொம்ப சேஃபா நீங்க பண்ணலாம். இதுல நீங்க நிறைய பேர் கேட்பீங்க, நான் ஒரு வெஞ்சருக்குள்ள போறதுன்னா எனக்கு இப்ப நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த பிசினஸ்ல எனக்கு அவ்வளோ அசெட்லாம் கிடையாது, நான் 2 லட்சம்னா எனக்கு 1 கோடி இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நான் என்ன சொல்றேன்னா, மோஸ்ட் ஆஃப் த பிசினஸஸ் நீங்க உங்கள்கிட்ட அசெட் இல்லாட்டினா கண்டிப்பா நீங்க லோன் போட்டு பிசினஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. யூ கேன் பிரிங் இன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபார் யுவர் கம்பெனி. அப்படியும் இல்லை உங்களுக்குன்னா, நீங்க இனிஷியலா ரொம்ப சின்ன அமௌண்ட்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ணி, இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே நீங்க ஆன்லைன் ஆயிடுச்சு. அந்த ஆன்லைன் இதை ரன் பண்ணி ஏதோ ஒரு கேஷ் ஃப்ளோ உண்டாக்குனதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அது நல்லா ப்ராஃபிட்டபிளான ஒரு வெஞ்சரா இருக்க போது இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்க போது தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தென் யூ கேன் இன்வெஸ்ட் மோர். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரூல் அது. ஸோ செகண்ட் பாத்தீங்கன்னா 10% ரூல். ஸோ ரொம்ப ஹை ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ ஹை ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, பிசினஸ் ஒரு ஹை ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகே, அது ரீசன் என்னன்னா, உங்களுக்கு யூ ஆர் நாட், இப்போ மோஸ்ட் ஆஃப் த பிசினஸஸ் 95% ஆஃப் த பிசினஸஸ் ஃபெயில். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா 95% ஆஃப் த பிசினஸஸ் ஃபெயில். அதுக்கு பிளென்டி நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கு. அது ஒரு தனி ஒரு சப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன்னா, அந்த அதுல பாத்தீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணவங்களோட டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா, அவங்க அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 பிசினஸஸ் ப்ரையரா பண்ணியிருப்பாங்க அவங்களோட லாஸ்ட் பிசினஸஸ் சக்சஸ்ஃபுல்லா ஆகும்போது. பட்
அது வந்து எத்தனை வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா 9 வாட்டி டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் ட்ரை பண்ணி அவங்க அந்த 9வது வாட்டி வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு அவங்களுக்கு வழி கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தே கெயின்ட் அண்ட் எங்கேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னா அந்த பாஸ்ட் ஃபெயில் ஆன பிஸ்னஸஸ்லேருந்து அதை கேரி ஓவர் பண்ணி அந்த 9வது பிஸ்னஸ்ல அவங்க பாஸ் ஆகிறதுக்கு நிறையவே வந்து ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. பட் எத்தனை பேர் வந்து 9வது பிஸ்னஸ் வரைக்கும் அவங்க போவாங்க? அது எங்க அது ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த 2% ரூல் ஃபாலோ பண்ணாதான் அது ஆக்ட் ஆகும். ஸோ 10% நீங்க வந்து உங்களோட இப்போ உங்களோட கேபிட்டல் வந்து உங்களுக்கு 10 lakh rupees இருக்குன்னா 10% தான் உங்களுக்கு 1 lakh rupees. ஸோ ஒரு 10 lakh இருக்குன்னா நீங்க வந்து மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு 9 to 8 டைம்ஸ் வந்து நீங்க ஒரு பிஸ்னஸ் எரர் பண்ணலாம் 1 lakh rupees வச்சு. ஓகே, ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ஓவர் ஈச் அண்ட் எவ்ரி டைம் யூசிங் 1 lakh கேபிட்டல் வச்சு நீங்க ஒரு 8 to 9 டைம்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். பட் ஆனா ஒரு 10 lakh கேபிட்டல் வச்சுட்டு நீங்க ஒரே ஒரு வாட்டியில ஒரே 10 lakh போட்டு நீங்க ஒரு பிசினஸ்னு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 100% அது வந்து சான்சஸ் ரொம்ப கம்மி. ரொம்ப கன்விக்ஷன் இருக்கு உங்களுக்கு. அதுல வந்து சான்சஸ் என்னன்னா ஒரு 3 to 4% பீப்புள் கேன் சக்சீட் இன் தட் டைப் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இப்ப இருக்கிற காலத்துல நீங்க காசு எல்லாமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் நீங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னா கேபிட்டல் போடுற மாதிரி இருக்கிற பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா கேபிட்டல் போட்டு தான் ஆகணும். ஆனா இதெல்லாம் நீங்க யோசிச்சு தான் நீங்க கேபிட்டல் போடணும். அது சப்போஸ் ஃபெயில் ஆனாலும் திருப்பி நீங்க ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்க கேபிட்டல் நீங்க அலோகேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் எடுத்துப்போம். ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் 3 times இருக்கணும். இப்ப இந்த காலத்துல அட்லீஸ்ட் 3 times இருக்கணும். ரிஸ்க் ரிவார்டோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. 1 lakh நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க அட்லீஸ்ட் 4 lakh ரிட்டர்ன் எடுக்கணும். ஒரு பிசினஸ் நீங்க 1 lakh இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா 4 lakh ரிட்டர்ன் எடுக்கிற அளவுக்கு அதுக்கு ப்ராஸ்பெக்ட் இருக்கணும். அந்த ப்ராஸ்பெக்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த பிசினஸ் வந்து ரன் ஆகுது. லாங்கர் டேர்ம்ல அது கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அது ரன் ஆகாம இட் வில் ட்ரெயின் யூ அவுட் இன் த கமிங் இயர்ஸ். சுத்தமா நீங்க வந்து உடஞ்சு போயிடுவீங்க. ஸோ ஒரு 2-3 years நீங்க சஸ்டெயின் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லை உங்க பாக்கெட்லன்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க் டு ரிவார்ட் வந்து ரொம்ப பிளே அவுட் ஆயிருக்கும் அந்த சுச்சுவேஷன்ல. ஸோ நீங்க 1 ரூபா போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் 4 ரூபா எடுக்க பாருங்க, இல்ல 3 ரூபானாச்சும் எடுக்க பாருங்க. ஐ வுட் சே நீங்க வந்து ஒரு ரிஸ்க் டு ரிவார்ட் டு பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ரிஸ்க் டு ரிவார்ட் வந்து 1:8 வந்து பயங்கரமா பாசிபிள் இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 1 to 3 இஸ் ஓகே, கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் வந்து இட்ஸ் குட் சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ல 1 to 3 வந்து நீங்க ரிஸ்க் ரிவார்ட் எடுக்கிறது ஓகே ஃபைன். பட் when it comes to businesses, be sure that நீங்க ஒரு பங்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா 8 மடங்கு அதை உண்டாக்க முடியும்னு ஒரு அந்த பிசினஸோட மாடல் இருக்கணும். அந்த மாடல் இருந்தா மட்டும்தான் அது நல்லது. அது இல்லாட்டினா அதுவுமே உங்களை ட்ரெயின் அவுட் பண்ணிடும் லாங்கர் டேர்ம்ல. பிகாஸ் பிசினஸ்னு பார்க்கும்போது இட்ஸ் நாட் அ வாக்கிங் ஸ்டாப், இட் இஸ் லைக் அன் மேரத்தான் ரன். ஸோ நீங்கள் மேரத்தான் வந்து ரொம்ப நேரம் ஓடிட்டே இருக்கணும் பிஸ்னஸ்னா. அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு 1:8 ரிவார்டு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அது சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ திஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் ரூல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ பிஸ்னஸ் வெஞ்சர். இது வந்து இந்த 3 ரூலுமே வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் வெஞ்சருக்கும் செட் ஆகும், உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் செட் ஆகும். இப்ப என்னோட அந்த கிரைசிஸ்ல இருந்த பீப்புள்ல பாத்தீங்கன்னா இந்த 3 ரூலுமே அவங்க ஃபாலோ பண்ணதே கிடையாது. இந்த கிரைசிஸ்ல இருந்த பீப்புளுக்கு பேஸ் லைன் பாத்தீங்கன்னா அப்புறம் அதிகப்படியான லிவரேஜ் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அசெட் கிடையாது. 2% ரூல் ஃபாலோ பண்ணல, 10% ரூல் அலோகேஷன் பண்ணல, ரிஸ்க் டு ரிவார்டும் அவங்க யோசிக்கல. ஓகே, இதெல்லாம் இந்த 3மே யோசிக்காத போது ஐ எம் பிரிட்டி ஷுர் யூ வில் ஃபெயில் இன் யுவர் பிஸ்னஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து டேட்டா இதுதான் சொல்லுது. இது ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா அவங்களோட வெல்த்தை டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. இதுல என்ன ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம்னா, என்னோட கிளைண்ட்ல ஒரு 2-3 பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட சொத்து மதிப்பே ஒரு 5 கோடி ரூபா இருக்கும். பட் தே ஹவ் டேக்கன் ரிஸ்க் ஆஃப் அரௌண்ட் 2 crores 3 crores இன் தியர் போர்ட்ஃபோலியோ. இது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் மணி தான் அவங்களுக்கு. அவங்களே சொந்தமா சம்பாரிச்ச காசு கிடையாது, அவங்களோட பேரண்ட்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்த காசு. ஸோ அதுலேயும் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா.
அந்த காசை வந்து அவங்க 2 crores கிட்ட, ஒரு 5 crore போர்ட்ஃபோலியோ இருக்கிறவங்க, ஒரு அசெட் வேல்யூ இருக்கிறவங்க 2 crores கிட்ட லோன் வாங்கி, கொலட்டரலா லோன் வாங்கி, நாட் ஈவன் சோல்ட் இட், லோன் வாங்கி 2 crores வந்து பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த 2 crores இப்ப லாஸ்ல இருக்கு. இன்ட்ரெஸ்ட் கூட கட்ட முடியாம மிச்சம் இருக்கிற சொத்துமே முழுகிற மாதிரி சுச்சுவேஷன்ல போகுது. இந்த 2% ரூல் மட்டும் அவர் ஃபாலோ பண்ணியிருந்தாதான் அவரோட 4 crore அசெட் வந்து அடுத்த 5 வருஷத்துல அட்லீஸ்ட் 8 crore மாறிடும். இஃப் யூ புட் 15% சிஏஜிஆர் ஆஃப் growth, 15% கூட தேவையில்ல. நீங்க ஒரு 10%, ஒரு பேங்க் எஃப்டி பர்சன்ட் நீங்க அவரோட அசெட்டுக்கு வந்து கொடுத்தாலுமே, ரியல் எஸ்டேட் அசெட்டுக்கு கொடுத்தாலுமே, அவரோட 10 வருஷம் போர்ட்ஃபோலியோ வந்து 8 கோடி ஆயிருக்கும். ஒண்ணுமே பண்ணாமே அவர் சும்மா உட்கார்ந்துருந்தாலே வந்து அந்த போர்ட்ஃபோலியோ வந்து அவ்வளோ ஆயிருக்கும். பட் ஆனா என்ன பிரச்சனைனா, அவர் அது இந்த ரூல் ஃபாலோ பண்ணாம இப்ப அவர்கிட்ட இருக்கிற அசெட்டையும் சேர்த்து வட்டி வந்து சாப்பிட போகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து அது முழுக போகுது. ஸோ ஹீ இஸ் கோயிங் டு கோ கிரவுண்ட் ஜீரோ. ஸோ லக்கிலி ஹி வாஸ் ஏபிள் டு கனெக்ட் வித் மீ பிஃபோர் திஸ் பீரியட் ஆஃப் டைம். ஸோ ஐ எம் சப்போர்ட்டிங் ஹிம் டு ஆக்சுவலி ரெக்டிஃபை ஹிஸ் ப்ராப்ளம். அது அப்போ அந்த மாதிரி டைம்ல ஆல்ரெடி அவர் 2 crore யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் இட் இஸ் க்ளோஸ் டு 2 lakh rupees இன்ட்ரெஸ்ட் மட்டுமே. ஸோ அவர் அதை சஸ்டெயின் பண்றதுக்கு வேற வழியே கிடையாது. ஹி ஹாஸ் டு செல் இஸ் அசெட் அண்ட் ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் த லோன். ஸோ இது ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்றேன்னா, பீப்புள் வந்து இந்த 3 ரூலை ஃபாலோ பண்ணா மட்டுமே போதும். நீங்க உங்களோட இன்ஹெரிட்டன்ஸ் மணியும் சரி, உங்கள்கிட்ட இருக்கிற காசும் சரி, அதை நீங்க காப்பாற்றலாம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க இன்கம், உங்களோட இருக்கிற கேஷ் அலோகேஷனும் இருக்கிற அசெட்டையும் நீங்க காப்பாத்தினாலே போதும். நீங்க பெரிய வெல்த் வந்து கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அது முதல்ல யோசிங்க. பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்கன்னா திங்க் அபவுட் 10% உங்களோட அசெட்ல இருந்து ஒரு 10% அதுல அலோகேட் பண்றதுக்கு பாருங்க. அதுக்கு மேல நீங்க அகல கால வைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இட் இஸ் நாட் ஒர்த் இட். இப்ப இருக்கிற பிசினஸ் ஸ்ட்ரக்சர் படி நீங்க ஷேர் ஹோல்டர்ஸ் உள்ள கொண்டு வரலாம். நிறைய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, உங்க ஐடியா நல்லா இருக்குன்னா. ஸோ ப்ளீஸ் யூ கேன் கோ த்ரூ தட் ரூட். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்ட்ராய் யோர் இன்ஹெரிட்டன்ஸ் அசெட். தேங்க்யூ கைஸ். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ யாராச்சும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் டு மை நம்பர் அண்ட் this will be my number. It will be in the description also. Contact the number. I'll profile you and see. Thank you.